வெல்கம் டு ஸ்பிரிச்சுவல் ஸ்பார்க்லைட். ஆன்ம நியாயம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாம் ஆன்மாவை அழைக்கும்போது அது அற்புதம் விளைவிக்கும் வகையில் செயல்படுகிறது. அது எப்படி சாத்தியமாகிறது? மரபு வழி பார்க்கும் பொழுது இதற்கு பல வழிகள் இருக்கின்றன. மந்திரத்தை ஜபிப்பது மிகவும் பரவலாக தெரிந்த ஒரு முறையாகும். மந்திரங்களை அவற்றிற்குரிய முறையோடு உச்சரிக்கும் பொழுது அவை மிகவும் சக்தி வாய்ந்ததாக செயல்படுகின்றன. இருப்பதிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் என்பதாகும். இம்மந்திரத்திற்கு சப்த பிரம்மம் என்று பெயர். மாற்றமில்லாத ஆன்மா படைப்பிற்குள் வரும்போது மாற்றமுள்ளதாக மாறுகிறது. இம்மாற்றம் 3 கட்டங்களாக நிகழ்கிறது. 3ஆம் கட்டம் துவங்கும்போதுதான் ஓம் என்ற சப்தம் பிறக்கிறது. இந்த ஓம் மந்திரத்தை உச்சரிப்பதிலேயே அந்தந்த ஆன்மீக பிரிவிற்கேற்றபடி வித்தியாசங்கள் உள்ளன. ஒரு வகுப்பினர் ஓம் மந்திரத்தை 1.5 கோடி தடவைகள் உச்சரிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். அதற்குரிய பவித்திலத்துடன் உச்சரிக்கும் போது ஓம் மந்திரமானது தெய்வங்கள் உறையும் உலகத்திற்கு மேலே உள்ள அகண்ட பிரம்மத்தையே நமக்கு காட்டுகிறது. நான் தற்பொழுது கூறுவது நேர்மையாக வாழக்கூடிய குடும்பஸ்தர்கள் அளவில்லாத செல்வம் பெறுவதை பற்றியதாகும். செல்வ வளம் என்பது வாய்ப்புகளிலிருந்து உண்டாவது. ஆனால் மனிதனோ பிரச்சினைகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறான். எந்த மந்திரத்தையும் என்னை லட்சக்கணக்கான தடவைகள் சொல்லும்படி கேட்காதீர்கள். அது என்னால் முடியாது. ஓர் அலுவலகத்தில் வேலை செய்யும் சாதாரண மனிதன் நான். ஆனால் நான் உண்மையாக செயல்படுகிறேன். என்னை வாட்டி எடுக்கும் பிரச்சினைகளிலிருந்து விடுதலை கொடுக்கும் அளவிற்கு ஆன்மாவை என் வாழ்க்கையில் செயல்பட வைப்பதற்கு ஏதேனும் வழி இருந்தால் சொல்லுங்கள் என்று பலர் சொல்கிறார்கள். பிரச்சனை நம் மனதில் கவலையூட்டும் எண்ணமாக வருகிறது. எண்ணம் மனதில் இருந்தால் மனதிற்கு பின்னால் ஆன்மா இருக்கிறது. பிரச்சனை பற்றிய சிந்தனையில் நாம் மூழ்க மறுத்தால் நாம் அறிவை கடந்து ஆன்மாவிற்கு சென்று விடுவோம். வாழ்க்கையில் முன்னேறிக் கொண்டிருந்த ஒரு குடும்பத்தில் ஓர் உறுப்பினர் மட்டும் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி கண்ட இடங்களில் விழுந்து கிடப்பதை பழக்கமாக கொண்டிருந்தார். இவருடைய சகோதரர் இப்பிரச்சனை பற்றிய எண்ணங்களையே தம் மனதிற்குள் நுழைய விடாமல் தடுக்கும் முயற்சியை மேற்கொண்டார். தொடக்கத்தில் கடினமாக இருந்தாலும் விடாமுயற்சியுடன் தொடர்ந்ததால் 4ஆம் நாள் வெற்றி கண்டார். குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர் உறுப்பினராகவிருந்த விளையாட்டு சங்கம்தான் இந்த கெட்ட பழக்கத்திற்கு துணையாக இருந்தது. அச்சங்கத்தில் உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடு எழுந்து 2 கட்சிகளாக பிரிந்து குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர் சங்கத்திலிருந்து நீக்கப்பட்டார். இந்த நீக்கம் அவர் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட்டு தன் குடும்பம் நடத்தி வந்த ஒரு தொழிலை தாம் பார்த்து கொள்ள முன்வர உதவியது. பிரச்சனைகள் எழும்போது மக்கள் தமக்கு தெரிந்த தீர்வுகளை மேற்கொள்ள முயல்கின்றனர். இத்தீர்வுகள் பலிக்காத போது பிரார்த்தனையை மேற்கொள்கின்றனர். பிரார்த்தனையும் பலிக்காத பொழுது கர்மபலன் என்பது உறுதியாகிறது. இதன் பின் ஜாதகம் பார்க்கின்றனர். ஜாதகம் கர்மபலனை உறுதிப்படுத்தும் பொழுது நம் முயற்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. இக்கட்டத்தில்தான் மனிதனுக்கு ஓர் உயர்ந்த ஆன்மீக முயற்சி எடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் வருகிறது. அவனுடைய எல்லா முயற்சிகளும் தோற்று போய்விட்டால் கடைசி கட்டமாக ஆன்மா செயல்பட முன்வருகிறது. இத்தருணத்தில் கர்மத்தால் கட்டுண்டிருப்பதா அல்லது ஆன்மாவை செயல்பட சொல்வதா என்ற இக்கட்டு மனிதனுக்கு எழுகிறது. சரியாக முடிவெடுக்க மனிதன் முன்வருவானா? ஆன்மீகம் மற்றும் மனோதத்துவ உண்மைகள். சிறு உடல் குறைபாடுகளை நாம் அதிகமாக கவனித்தால் அவையே பெரிய குறைபாடுகளாக மாறிவிடும். அதே சமயத்தில் ஆபத்தான அறிகுறிகளை கவனிக்காமல் போனால் உயிருக்கே ஆபத்து வரும். ஆகவே எதை கவனிப்பது, எதை உதாசீனம் செய்வது என்பது பற்றி நமக்கு ஒரு நல்ல விவேகம் வேண்டும். ஆன்மீக ஒளி மற்றும் அமைதி நம் உடம்பில் இறங்கினால் உடல்நல குறைபாடுகள் நன்றாக குணமாகும். மருந்து வேலை செய்யாத சமயத்தில் கடவுள் நம்பிக்கையுள்ளவர்கள் பிரார்த்தனை மூலம் மேற்கண்ட அமைதி மற்றும் ஒளியை நாடுவார்கள். அக்குபஞ்சர் என்ற சிகிச்சை முறை பலனளிக்கிறது என்பதை வைத்து பார்க்கும் பொழுது நம் உடம்பிற்குள் சூட்சுமமாக எனர்ஜி ஓட்டங்கள் இருக்கின்றன என்பதும் அந்த ஓட்டங்கள் தடைப்படும் பொழுது உடல்நலக் குறைபாடுகள் வருகின்றன என்பதும் புலமாகிறது. மந்திரங்கள் நோயை குணப்படுத்துகின்றன என்பதை வைத்து பார்க்கும் பொழுது ஆன்மீக சக்தி உடம்பில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்பது புலமாகிறது. வலி என்ற உணர்விலிருந்து நாம் நிரந்தரமாக விடுதலை பெற விரும்புகிறோம். ஆனால் நம் உடம்பிற்கு காயம் ஏற்படுவதை வலிதான் நமக்கு அறிவிக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது வலி என்ற உணர்வு நமக்கு தேவையாகிறது. நம்முடைய உடம்பினுடைய இயற்கையான செயல்பாடுகளை நாம் மதித்து நடப்பது நம் ஆயுளை அதிகரிக்கும். இரவில் கண் விழித்து வேலை செய்வது, பல நாள்கள் பட்டினி கிடந்து விரதம் இருப்பது, அளவுக்கு மீறி சாப்பிடுவது போன்றவையெல்லாம் நம் ஆயுளை ஆதிக்கும். விழிப்புணர்வு குறைவாக இருப்பவர்கள்
கார உணவு அவர்களுக்கு ஒரு தீவிர சுவையை தருவதால் அதையே விரும்பி சாப்பிடுகிறார்கள். காரம் ஆயுளை குறைக்கும் என்றாலும் இந்த சுவையை அவர்கள் நாடுவதால் ஆயுள் குறைவதும் பெரிதாக தெரிவதில்லை. சாப்பாடு நம்முடைய ஜீவிய நிலையை எந்தளவுக்கு பாதிக்கிறது என்பது இன்னமும் முடிவு செய்யப்படாத ஒரு விஷயமாகும். இருந்தாலும் ஆன்மீக நாட்டமுள்ளவர்கள் சைவ உணவு சாத்வீகமான உணவு என்று முடிவு செய்து அதையே விரும்பி சாப்பிடுகின்றனர். மதுபானங்கள் நம்முடைய மூளையை மந்தமாக்குகின்றன. மூளை மந்தமாகும் பொழுது நம்முடைய கட்டுப்பாடுகள் தளர்ந்து போகின்றன. அதன் விளைவாக வழக்கமாக அமைதியாக இருப்பவர்கள் கூட மதுவருந்திய பின்னர் ஆர்ப்பாட்டம் செய்கின்றனர். போதை மருந்துகள் சூட்சும உலகங்களில் உள்ள சக்திகளுடன் நமக்கு தொடர்பு ஏற்படுத்துவதால் நம் உடம்பில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. சூட்சும உலக தொடர்பு ஆரம்பத்தில் இன்பகரமான அனுபவமாக இருந்தாலும் அந்த உலகத்து சக்திகள் நம்முடைய எனர்ஜியை உறிஞ்சு விடுவதால் நாளடைவில் அந்த தொடர்பு நம் உடம்பை பலகீனப்படுத்துகிறது. புகைப்பிடிப்பதும் மதுவருந்துவதும் நம் உடல் நலத்திற்கு கெடுதி என்று தெரிந்தும் பலர் இப்பழக்கங்களை மேற்கொண்டுள்ளதால் ஆயுள் மேலுள்ள அக்கறை விட போதை மேலுள்ள தீவிரம் அதிகம் என்று காட்டுகிறது. ஜீவராசிகள் எந்நேரமும் சுற்றுப்புற சூழலோடு உறவாடிக் கொண்டிருக்கின்றன. இந்த உறவாடல் ஓர் எனர்ஜி பரிமாற்றம் நிகழ்கிறது. உயிரினம் ஆரோக்கியமாக இருக்கிறதென்றால் இந்த பரிமாற்றம் உயிரினத்திற்கு சாதகமாக இருக்கிறது என்று அர்த்தம். உயிரினத்தின் ஆரோக்கியம் குறைகிறதென்றால் இந்த பரிமாற்றத்தில் உயிரினம் எனர்ஜியை இழக்கிறது என்று அர்த்தம். சந்தோஷமாக இருப்பவர்களுக்கு எடை கூடுவதும் கவலையால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு எடை குறைவதும் நம் உணர்வுகள் நம் உடல்நிலையை பாதிக்கின்றன என்பதை தெளிவாக காட்டுகிறது. உடம்பையும் அறிவையும் சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்பவர்கள் முதுமையின் விளைவுகள் அவர்கள் உடம்பில் தெரியாமல் தடுத்து தம்முடைய இளமையான தோற்றத்தை காப்பாற்றிக் கொள்ளலாம். மருத்துவர்கள் நம் உடம்பில் மாற்று உறுப்புகளை பொருத்தும் பொழுது நம்முடைய உடம்பு அதை நிராகரிப்பது நமக்கு வேதனை அளிக்கிறது. தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு நம்முடைய உடம்பு பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னால் கற்றுக்கொண்டதை இன்று நாம் இடையூறாக நினைப்பதும் சரியில்லை. பிறப்பா வளர்ப்பா எது முக்கியம் என்ற சர்ச்சைக்கு விஞ்ஞானிகளே முடிவு வைத்து விட்டார்கள். பிறப்பில் உள்ள குணவிசேஷங்களை வளர்ப்பின் மூலம் பரிமளிக்க வைக்கலாம் என்பதால் பிறப்பு வளர்ப்பு என்ற இரண்டுமே சரிசமமானவை என்று விஞ்ஞானிகள் இப்போது கருதுகின்றனர். நோயாளிக்கும் மருத்துவருக்கும் இடையே ஒரு நல்ல உறவு இருக்கும் பொழுது நோய் விரைவில் குணமடைய வாய்ப்பிருக்கிறது. ஆனால் அந்த நல்லுறவை கொண்டு வருவது அவ்வளவு சுலபமில்லை. நம்முடைய சூழ்நிலைகள் மாறாமல் ஒன்றுபோல் இருக்கும் பொழுது நிலையான பழக்க வழக்கங்கள் நம் செயல்திறனை அதிகரிக்கும். ஆனால் சூழல் மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது பழக்க வழக்கங்கள் மாற மறுத்தால் அவையே நமக்கு இடையூறாகிவிடும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.